என் தந்தையின் காரணமாக நீங்கள் ரகசியமாக என்னை பார்த்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நான் பயிற்சி எடுக்கும்போது என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனால் யங் மாஸ்டர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து. 8000 கரைகளை பயிற்சி கொண்டு இருக்கும்போது என்னை தொந்தரவு பண்ணாது. என்னை மன்னித்து விடுங்கள் மான்ஸ்டர் ஹாபிட்டே. 8 கரைகளை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்? இப்போ அந்த கரைகள் எல்லாம் எங்கே போனது? இப்போ கரைகள் எல்லாம் எங்கே? இதை பற்றி என் தந்தைக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் டைகர் புரிச்சுவர். இதை நாங்கள் கோல்டன் டைகர் புரிச்சுவர் என்று கூறுவோம். முதலில் இருக்கும் 10 குரங்கிலும் இது மிகவும் சக்தி கம்மியானது தான். இதுதான் மத்திய சமவெளி உலகில் மிகப்பெரிய பெயரையும் செல்வாக்கையும் கொண்டுள்ளது. அவர்கள் கடைசி இடத்தில் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனசு உடையவர்கள். இவர்கள் அனைவரும் ஆட்டாஸ் பிரிவின் ஒன்றுபடி வாழ்ந்து வருகிறார்கள். தங்கப்புரி சுவரின் தலைவர் பெயர் யோன்ஜுயோன். அவருக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தையும் இருக்கிறது. அந்த 2 குழந்தையில் ஒரு குழந்தை பெண் குழந்தை. அந்த குழந்தையின் பெயர் தான் யுவான் அபிட்டே. அவனின் மகனின் கை. நீங்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கீங்க என்று நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாகவா? அது நான் கிடையாது. பொய் சொல்லாதீங்க. நீங்கள் தைரியமாக குத்து சண்டையும் உதைகளை பயிற்சி செய்வது நானும் கேள்விப்பட்ட தற்காப்பு கலைகள் தெருவில் தேவைப்படாதா? யோன்ஜுயோ கோல்டன் டைகர் சுவர் வாரின் தலைவர். யோன்ஜுயோவின் தண்டை அதுக்காக உழைப்பவர் என்று புகழ் வாங்கினார். ஆனால் அது என்னோட தற்காப்பு கலையாக விரைவில் மாறும். நான் சிறுவயதில் ஒரு மாஸ்டரை பார்த்தேன். அவரிடம் இருந்துதான் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டேன். அவரை நம்பவே முடியாது. அவர் ஒரு திறமையான தற்காப்பு கலைஞர். நீங்கள் தற்காப்பு கலைஞராக மாற வேண்டும்னா சரியான முறையை தற்காப்பு கலைகளை கற்றுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்டராக தேடி தருகிறேன். அவர்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கோங்க. எனக்கு விருப்பம் இல்லை. நான் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலையே எனக்கு போதுமானது. வேறு தற்காப்பு கலைகளே எனக்கு தேவையில்லை. அவர் கீழ்ப்பணிந்தவர். அவர் எப்படி உனக்கு நண்பர் ஆனார்? நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் நான் போகிறேன். என்னை விட்டு விடுங்கள். அப்போ நான் 10 நாட்களுக்கு உங்கள் யுவா பிரிவுக்கு அனுப்புகிறேன். அப்பா! ஓ அப்படியா? சரி, அப்போ என் கூட ஒரு பந்தயம் காட்டுங்க. என்ன பெட்டு? யுவா பிரிவுக்கு ஏன் என்னை அனுப்புறீங்க? காரணம் சொல்லுங்கள். அங்கே யாராவது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போனா நம்பிக்கையான என்னோட வயசுடைய கலைஞரை அனுப்பும்படி கேளுங்கள். நான் அவருடைய நண்பன். யாரோட கரை பெரிய கரை என்று பார்ப்போமா? சீரியஸாக பார்ப்போமா? நான் தோற்றுவிட்டால் நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன். பதிலுக்கு நான் வெற்றி பெற்றால் நான் செய்யும் பயிற்சிக்கு நீங்கள் வரவே கூடாது. என்ன ஒரு அப்பாவித்தனம் ராஸ்கல். சரி, ஒரு பந்தய கட்டும். ஜெயிச்சவங்க சொல்வதை தோல்வி அடைந்தவர்கள் செய்ய வேண்டும். ஒரு மனிதனின் வார்த்தை அவன் பந்தை போல் நல்லது. அவன் நான் வளைச்ச வரை வீழ்ந்து விட்டான் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை பற்றி செய்வது போல் தெரிகிறது. ஆனால் அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. இவோட்டோவின் சீடர் மகுவாவின் பிரிவின்படி அவர்தான் முதல் பெரியவர். அவர் முதல் தடை வீரரை போல் ரொம்ப வறுமையானவர். அவரை வெல்வது மிக கடினமானவர். ஏய் சீ, வாய்ப்பே இல்லை. அவர் கிளாஸ் கவுண்டர். நான் அந்த வழக்கை விட்டு இப்போ வெளில வருகிறேன். மூத்த சகோதரே, நீங்கள் என் கூட சண்டையிடுங்கள். சரி, நான் அதுதான் செய்வேன். 6 செயற்கை வாழ்நுட்பம் டர்சிங்ஸ் பேக். ஆகா, பரவாயில்லையே. நாளுக்கு நாள் திறமையை அதிகப்படுத்திக்கிட்டே வரீங்களே. யூன்வா, நீங்கள் மவுண்ட் அலாஸில் நீண்ட காலம் இருப்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அங்கு இருக்கிறீங்க என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தூக்கு தூக்கு தூக்கு. நான் இன்னும் கடினமாக தான் உழைக்கிறேன். சொன்னதுக்கு நன்றி சகோதரே. காங் யூஸ்வா. 6 செயற்கை வாரியில் 5 நட்சத்திரங்கள் உள்ளது. பிரேம் பாசம் வாரிய சீடரான நேரடி சீடர் கியோட்டோ. அவருக்கு இனிப்புகள் மற்றும் உருண்டைகள் பிடிக்கும். ஆகா, நீங்கள் மிகவும் நன்றாக செய்து வருவீங்க மாஸ்டர். யார்ப்பா அது? நான் தான் மாஸ்டர், நான் தான். அவர் திறமையும் நல்ல தோற்றமும் கொண்டவர். இதோ சரியான குழந்தை என்னோட சீதனா. ஒரு மகளை பெற்றால் இப்படி தான் இருக்கும். கைஸ், இதோட கண்டினியூ எபிசோடு அடுத்த வீடியோவை போடுறேன், சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிற சேனலை ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி போடுகாமல் இதோட பெஸ்ட்டாக போடுகாமல்
இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவான் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சூப்பராக போட்டுடுறேன். ஓகே கேஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை.